பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர எல்லாமல்ல வசிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போது விருச்சிக ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக கருதப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த 2025ஆம் ஆண்டு 4 கிரகங்களினுடைய கிரக பெயர்ச்சியானது இருக்கிறது. சனி பெயர்ச்சி இருக்குது, குரு பெயர்ச்சி இருக்குது, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சிகள் இருக்குது. அப்போ இந்த 4 கிரகத்தினுடைய பெயர்ச்சிகளும் இந்த விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. இது வருடாந்திர கிரகங்கள் கோச்சார காலகட்டங்களில் இந்த ராசிக்கு இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் தரும் என்பதை பற்றி பார்க்கலாம். எப்பொழுதுமே தசாபுத்திகளை நம்ம பார்க்கும் பொழுது ஜனன காலத்தில் நம்மளுடைய லக்னத்திற்கு என்ன திசை நடக்குது என்பதை வச்சு பார்ப்போம். இப்போ இந்த கோச்சார காலகட்டங்களில் கிரகங்களுடைய பெயர்ச்சியை நம்ம ராசியை கொண்டு தீர்மானிக்கிறோம். அப்போது விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையிலும் யாரெல்லாம் விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், விசாகம், அனுஷம், கேட்டை. விசாகத்தினுடைய கடைசி பாதத்தில் பிறந்தவர்கள், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விருச்சிக ராசி வரும். இப்போது இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கின்றார். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த 2.5 ஆண்டுகளாகவே இந்த அர்த்தாஷ்டம சனியினால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது ராசிக்கு பகையவர். உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய்க்கு சனி பகவான் கடுமையான ஒரு பகை கிரதமாக ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொல்லுவோம். அப்போ ராசியாதிபதி செவ்வாயை பகையாக கொண்டுள்ள சனி பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய சுகத்தை கெடுப்பார், உடல் நலத்தை கெடுப்பார். அம்மாவுக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தும், அம்மாவுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்திருப்பார். விருச்சிக ராசி பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தம், கஷ்டங்கள், கண்டங்கள், மன உளைச்சல்கள், சரிங்களா, ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலை, மனநோய் அப்படின்னு சொல்லலாம், குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி போயிட்டு இருந்திருக்கும். அப்போ கடந்த 2.5 ஆண்டுகளாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை செய்யலை. கஷ்டங்களையும் கண்டங்களையும் அவமானங்களையுமே கொடுத்துருக்கும். வருகின்ற மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்திற்கு சனி பகவான் செல்கின்றார். சற்றே நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நிலை. ஏன்னா சனியினுடைய பார்வை இதுநாள் வரை உங்கள் ராசியை பார்த்தது. எனவே உங்களுடைய மனம் கெட்டது. மனம் கெட்டதன் விளைவாக பல்வேறு விதமான குழப்பங்களும் சங்கடங்களும் நிலவி வந்த நிலையிலிருந்து சற்று நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நிலையில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து அர்த்தாஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விடுதலையாகிறீர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிக ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் போகின்ற சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வீகத்திற்கு போகுது. அப்போ பூர்வீகத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கின்ற ஒரு பாகம் என்பதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு உடல்நல சௌரிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற இடமும் 5ஆம் இடம் என்பதனால் அதிர்ஷ்டம் வருவது சில நேரங்களில் தட்டி போகின்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. பட் இருந்தாலும் பூர்வீகம், குழந்தை, அதிர்ஷ்டம் இது சார்ந்த வகைகளில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் சனி 7ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட வகைகளில் திருமண அமைப்புகள் கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இனமிட்டு இனம், குளமிட்டு குளம், இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா 5ஆம் இடத்தில் இருப்பது நம்முடைய அபிலாஷைகளை தூண்டுகின்ற ஒரு பிளேஸு. அந்த இடத்துல இருக்கின்ற சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ திருமணத்தை நடத்தி வைப்பார். அப்படிங்கிற அடிப்படையில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு 7ஆம் இடத்து சனியினுடைய பார்வைப்படும் பொழுது ஏற்கனவே திருமணமாகி இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவி தம்பதிகளுக்கிடையே சில கருத்து மோதல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் சார்ந்த ஆதிபத்தியங்கள் உறவுகள் பாதிக்கும். அப்போ நண்பர்கள் பங்குதாரர்கள் மூலமாக சின்ன சின்ன கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், கன்னிமனையை பார்ப்பார். சரிங்களா? இப்போ 11ஆம் இடம் இருந்தது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு அமைப்பு. ஸோ உங்களுடைய லாபத்தில் சின்ன சின்ன கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் 3, 6, 11ஆம் இடங்களில் சனி பகவான் வரும்பொழுது நல்லது செய்வார். ஆனால் 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபத்தில் சற்று மந்த நிலை கொடுப்பார். அப்போ சொந்த தொழில் தொடங்குறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது சில லாபத்தில் குறைவு ஏற்படும். சரிங்களா? லாபம் இருக்கும், பட் லாபத்தில் குறைவு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நிச்சயமாக வெற்றி நமக்கு தான். நமக்குன்னு சொன்னாலும் கூட சனியினுடைய பார்வை சின்ன சின்ன மன உளைச்சலுக்கு பிறகே உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும், தனுசு மனையை பார்க்கும். ராசிக்கு 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். எப்பொழுதுமே கோச்சாரத்திலும் சரி ஜனனகாலத்திலும் சரி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் தன்னுடைய பார்வை செலுத்தினால் பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இயல்பாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று முன்கோபக்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். சரிங்களா? செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் கொஞ்சம் இமோஷனலாக பேசுவீங்க, டக்குன்னு கோவப்படுவீங்க. சரிங்களா? வெடுக்குன்னு பேசுகிறது, தேல் கொட்டுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் துடிப்பாக பேசுறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால் சில பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் எழவும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில், ஏன்னா 2ஆம் இடம் குடும்பத்தையும் குறிக்கின்ற ஒரு இடம் இது. குடும்பஸ்தானத்தில் சனி பார்ப்பதனாலும் தனஸ்தானத்தை சனி பார்ப்பதனாலும் தன நஷ்டங்களும் பண விரயங்களும் குடும்பத்தில் சில சிக்கல்களும் அவ்வப்போது வந்து சரியாக போகும். சரிங்களா? எனவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனியினுடைய இருப்பு மற்றும் பார்வை சற்று குறைவான பலன்களை தருகிறது. ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளை நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீங்க. சரிங்களா? விருச்சிக ராசி பொறுத்தவரையிலும் ஏற்கனவே இருந்த 2.5 ஆண்டு காலம் சொல்லவனா துயரங்களை அனுபவித்தீர்கள். அதிலிருந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு இருந்தாலும் கூட சனியினுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் 7, 11 மற்றும் 2ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக 7ஆம் இடமான நண்பர்கள் உறவுகள் மூலமாகவும் கணவனாக இருந்த மனைவியாதல் கணவன்களுக்கிடையே கருத்துமார்களும் தொழில் சம்பந்தப்பட்ட வகைகளில் லாபத்தில் சற்று மந்த சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதனால் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதனால் வாக்கு வன்மை மிகுந்து காணப்படும் உங்களிடம். எனவே சற்று பொறுமை காத்தீர்கள் என்றால் இந்த சனி பயிற்சி மூலமாக வருகின்ற கெடுபழங்களிலிருந்து நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டை நீங்கள் எளிதாக வெல்ல முடியும். சரிங்களா? இப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவோடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசி பொறுத்தவரையிலும் ராசி அதிபதியான செவ்வாய்க்கு குரு பகவான் நண்பர். இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது பயிற்சியாகி 8ஆம் இடமான மிதுனத்துக்கு வருகிறார். சரிங்களா? வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி வாக்கில் 14ஆம் தேதி குரு பயிற்சி, 18 ராகு பயிற்சி. அப்போ மே 14, 15 தேதிகளில் இந்த குரு பயிற்சியானது நடைபெறுகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வருகின்றார். இது அஷ்டம குரு என்று சொல்வார்கள். அஷ்டம குரு என்றாலே நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பூர்வீகத்திலிருந்து வெளியில் அனுப்புறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். யாரெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலங்கள் தூரதேசங்களில் போயிட்டு வாழணும் அல்லது வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாசிட்டிவான டைம் தான், நிச்சயமாக சொல்லலாம். எப்பொழுதுமே ஜனனகால தசாபுத்திகளிலும் கோச்சார காலகட்டங்களிலும் குரு பகவான் 8ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும்பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், திடீர் பணவரவு கிடைக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதனால் வெளிநாடு வெளி மாநிலங்களில் போயிட்டு செட்டில் ஆகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக அதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் 8ஆம் இடத்திற்கு போகின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் என்பது விரயஸ்தானம் மட்டுமல்ல, அயன சயன போகஸ்தானம்.
சரிங்களா? வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளுக்கு இந்த 12ஆம் இடம் தான் நம்ம சொல்லுவோம். எனவே 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய பலன்களை சுபத்துவப்படுத்துவார் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் நிச்சயமாக வெளிநாடு போகலாம். பூர்வீகத்தை இடத்த விட்டு பிறந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னாவே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் தான் இந்த குருவோடைய பெயர்ச்சி. அதே மாதிரி இந்த குருவோடைய பார்வை தன்னுடைய 5ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தையும் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கும். சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து தனஸ்தானத்தை கெடுத்தது, அதனை ஈடு செய்கின்ற வகையில் குருவுடைய பார்வை இருக்கும். எனவே 2 கிரகத்தினுடைய பார்வைகளும் தங்களுக்குள் சமநிலைப்படுத்தப்படுவதால் நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டை நீங்கள் ஈஸியாக வென்றெடுத்துடலாம். சரிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கும். அப்போ பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும், குடும்பத்தில் சிக்கல்கள் ஒரு சொன்னோம் இல்லையா, அதனுடைய கெடுபலன்கள் இந்த குருவுடைய பார்வையால் அது சமநிலைப்படுத்தப்படுது. எனவே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு கிரகத்தினுடைய பார்வை தோஷத்தை கொடுத்தாலும் மற்றொரு கிரகத்தினுடைய பார்வை அதை ஈடு செய்கின்ற காரணத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை தராது என்றே நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ தாயார், மனை, வீடு, நில, வாகனங்கள், யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணுமோ வாங்கலாம், கார் வாங்கினா வாங்கலாம், வண்டி வாங்கினா வாங்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதி, அவர் யோகாதிபதியும் கூட. அப்போ தனாதிபதியான இந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில பொருளாதார விரயங்களை பண்ணி நீங்கள் வீடு, காரு, பைக் இந்த மாதிரி வாங்கலாம். அம்மாவுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து தாயினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுத்துச்சு. தற்போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவோடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருப்பதனால நிச்சயமாக அம்மாவுடைய ஆயுள் பாக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தும். ஆரோக்கிய குறைபாடு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க அதில் வந்து மீண்டு வெளில வர முடியும். சரியா? அதுமாதிரி தாயார், மனை, வீடு, நிலம், வாகனம் 4ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் அத்தனையும் இந்த குருவுடைய பார்வை மீட்டெடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எனவே குருவுடைய இருப்பிடம் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போனாலும் கூட, இது ஒரு அஷ்டம குரு என்று சொன்னாலும் கூட, குருவுடைய பார்வைப்படுகின்ற 12, 2 மற்றும் 4ஆம் இடத்தினுடைய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு யோகம், வெளி மாநில யோகம், பிறந்த இடத்துல வந்து தூரதேசங்களுக்கு போகின்ற சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அப்போ சுப விரயங்கள் ஏற்படும். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பம் அமையும். இதனால் வரை திருமணத்திற்காக முயற்சி பண்ணுகின்ற உங்களுக்கு நிச்சயமாக குடும்பம் அமையும். சுப விரயங்களை பண்ணி நிச்சயமாக குடும்பம் அமையும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சரிங்களா? 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. உங்களுக்கு இது நாள் வரை நோய் நொடிகளோடு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த குருவுடைய பார்வை சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் சுக குறைபாடுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாகி நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இந்த ராகு இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்தது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்பத்துக்கு வருகிறார். இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, 5ஆம் இடத்திலிருந்த ராகு பகவானால் உங்களுடைய பூர்வீகம், குழந்தைகள் போன்ற வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ராகு பெயர்ச்சியானதுக்கப்புறம் ராகு கேதுக்கள் எப்போதுமே ரிவர்ஸில் தான் பெயர்ச்சியாகும். அப்படிங்கிற அடிப்படையில் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு இந்த ராகு பகவான் வரும்பொழுது ராகு உங்களுடைய சுகஸ்தானத்தை பாதிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? பொதுவாக 4ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா தப்பு. மீண்டும் இப்போ சொன்ன மாதிரி தாயார், மனை, வீடு, நில, வாகனங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இப்போ சொன்ன இல்லையா குருவுடைய பெயர்ச்சின்னு சொன்ன இல்லையா, அந்த குருவுடைய பெயர்ச்சி, குருவுடைய பார்வை ராகுக்கு இருப்பதன் மூலமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எனவே ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு ராகு கேதுகள் பெயர்ச்சியை வருவதும் பொழுது நீங்கள் ஐயோ நமக்கு சுகஸ்தானம் பாதிக்குமே, வீடு, நில, வாகனங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும், அம்மாவுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா குருவுடைய பார்வை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராகுவை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே ராகு 4ஆம் இடத்தில் இருந்து தருகின்ற கெடுபலன்களை இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து தற்போது 10ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாகவே பாவ கிரகங்களான சனி, ராகு, கேது போன்றவை இந்த கோட்சார காலகட்டங்களில் 3, 6, 10, 11 போன்ற உபய ஸ்தானங்கள் இருப்பது ரொம்ப நல்லது.
அப்போ 10ஆம் இடத்தில் கேது இருப்பது மிகப்பெரிய உங்களுக்கு தொந்தரவுகளை தராது என்கின்ற அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு சனி குரு ராகு கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு தொந்தரவுகளை தராது. எனவே நிச்சயமாக ஒரு 70% நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற அளவில் இருக்குமே என்று சொல்லலாம். ஒழிய கஷ்டமான ஒரு காலகட்டம் என்று சொல்ல முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், இது கோச்சார பலன்கள் தான். ஜனனகால ஜாதகத்தில் பிறக்கின்ற காலகட்டத்தில் இருந்து நமக்கு இப்போதைக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். நடப்பு தசாபுத்திகள் உங்கள் லக்னத்துக்கு யோகரோட தசாபுத்திகளாக இருந்து அந்த யோக கிரகமானது நல்ல வலிமையாக இருக்கும் பொழுது இந்த கோச்சார காலகட்டங்களில் வருகின்ற சனியினுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதலை தராது. சரிங்களா? எனவே இது இந்த வருடாந்திர கிரகத்தினுடைய பயிற்சி வெறும் கோச்சார பலன்களை ஒழிய ஒரு ஜனனகால ஜாதக தசாபுத்திகளையே திருப்பி போட்டுரும் அப்படின்னு நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டாம். மிகப்பெரிய அளவுக்குலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது துயரம் தருகின்ற கஷ்டங்களை தருகின்ற டைம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சனியினுடைய பார்வை சில இடங்களில் படும் பொழுது அது கஷ்டமான சூழ்நிலையை தருவதாக இருந்தாலும் கூட குருவோடைய பார்வை அந்த சனியினுடைய கெடுபலங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். எனவே இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றகரமான ஆண்டாக இருக்கும் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.